Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 757 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த வாண்டா அந்த மாமோத்து வந்து ஊருக்குள்ள என்னென்னலாம் கலவரம் பண்ணுச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னால அதை கேட்டுட்டு லூஃபி ஷாக் ஆவான்னு கேட்டா ஏப்பா அது ஒரு மேமோத்து பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவான். உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான். ஏண்டா பெரிய சைஸ் யானைன்னு சொன்னா அது உனக்கு கேட்கல, ஊரையே அடிச்சு நாசம் பண்ணுச்சுன்னு சொன்னா அது உனக்கு கேட்கல, எல்லாரும் அடிபட்டு ரத்தம் வந்து சீல் புடிச்சு செத்தாங்கன்னு சொன்னா அது உனக்கு கேட்கல, ஏன் 4 எம்பரரை சேர்ந்த ஒரு ஆளுன்னு சொன்னா அது கூட உனக்கு கேட்கல, என்ன லந்து பண்றியாடா கொய்யாலன்னு சொல்லி கட்டுப்பாயி காட்டு கத்து கத்துவான். மொத்தத்துல இந்த கண்ட்ரியை அட்டாக் பண்ணது கைடோவோட சபார்டினேட்ஸுங்க. இன்னுமே சம்பவம் முடியல, அவ இன்னும் சோகமா நடந்த சம்பவத்தை தான் சொல்லுவா. சோ அந்த மேமோத்து கண்டமேனி எல்லாத்தையும் போட்டு அடி அடிச்சு பில்டிங் எல்லாம் உடைச்ச உடனே மக்கள் எல்லாம் கதறுவாங்க. நிஜமாவே ரைசோன்னு ஒருத்தனை எங்களுக்கு தெரியாது, இல்லாத ஒருத்தனை கேட்டு ஏன் உசுர வாங்குறீங்க, அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்போம், தெரியாத ஆளை எப்படா ஒப்படைக்க முடியும், மாங்காக்கலாம், ஆள் இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்துருக்கு இல்ல, இவ்வளவு பெரிய மண்டை இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு குருவி சைஸ், ஏன் ஒரு பட்டாணி சைஸுக்காச்சும் மூளை வேண்டாம், மூளை கட்ட முட்டா பயலன்னு ஊர் மக்கள் எல்லாம் கேட்பாங்க. தெரியலன்னா தேடி கண்டுபிடிங்கடான்னு சொல்லி மறுபடியும் காட்டுத்தனமா அட்டாக் பண்ணும். இப்ப என்ன பஞ்சாயத்துனா அந்த மேமோத்தும் சரி அவங்க ஆளுகளும் சரி சின்ன பிஞ்சு குழந்தையா இருந்தா கூட கருணையை காட்ட மாட்டேங்கிறானுங்க. அந்த டைம் ஒரு சின்ன பையன் கடுப்பாய அடிப்பான் பாருங்க, அடி அவன் கையில இருந்து எலக்ட்ரிக் பவர்லாம் வருது, அப்படியே அடிச்சு தெரிய விடுவான். பொடி பசங்க லேடிஸ்ன்னு யாரையுமே விட மாட்டோம்னு ஓவரா பேசிட்டு இருந்தானுங்கல்ல, ஆனா கடைசியில அவனுங்க லேடிஸ் கிட்டையும் பொடி பசங்க கிட்டையும் தான் செருப்படி வாங்குவானுங்க. இதுதான் எங்க வந்திருக்கோம் என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பேசணும், தேவையில்லாம வாய விட்டா இப்படித்தான் அடி விழும். உடனே அந்த மேமோத்துக்கு காண்டாயி எல்லாம் போங்கடா விடாதீங்கன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் அனுப்பி விடுவான். இவ்வளவு நேரம் பம்மிக்கிட்டு அமைதியா பேசிட்டு இருந்த உடனே அவங்க எல்லாம் சப்ப பீசுங்க ஒன்னுத்துக்கு ஆக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல. அவங்க வர எல்லாருமே விரட்டி அடிப்பாங்க. அடி ஒன்னு இடிதான். ஒரு டைம் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால எந்திரிக்கவே முடியல, அப்படி அடிக்கிறாங்க. அவங்க கிட்ட பார்த்தா கையில ஏதோ எலக்ட்ரிக் பவர் மாதிரி எல்லாம் வருது. அப்ப அந்த பெரியவர் கண்ணுகளா இந்த கண்ட்ரியில வீக்கானவங்கன்னு யாருமே கிடையாது, பொறுமையா பேசணுங்கிற காண்டி சப்ப பீசுங்கன்னு நினைச்சிட்டியா, நாங்கெல்லாம் பொறப்புலயே ஃபைட்டர்ஸுங்கடா, எங்க ஊர்ல இருக்க குழந்தை கூட விரட்டி சண்டை போடும், என்ன இந்த கண்ட்ரியில இருக்கவங்க எல்லாத்தையுமே ஈஸியா அடிச்சு தோக்கடிச்சலாம் நினைச்சீங்களா, எங்களோட எபிலிட்டி எல்லாம் உங்களால கணக்கே பண்ண முடியாது. அதனால நான் சொல்றத நல்லா கேட்டுங்க, தேவையில்லாம சண்டை போட்டோம்னா உங்க சைடும் லாஸ் எங்க சைடும் லாஸ், கண்டிப்பா ரெண்டு பக்கமும் ஹர்ட் ஆவாங்க. நீங்க அப்படி யாரையாச்சும் தேடுறீங்கன்னா தாராளமா தேடுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்க. நாங்க யாரையும் எதிர்த்து சண்டை போடணும் இல்ல அட்டாக் பண்ணி கொல்லணும்னு நினைக்கல, உங்களுக்கு யாரு வேணும் என்னன்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே அந்த மேமோத்து காண்டாயி சண்டை போடுவீங்களா, என்ன எதிர்த்து எவன்டா சண்டை போடுவான், ஏதோ பொறப்புலயே ஃபைட்டர்ஸ்னு சொன்னீங்களே அவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, இதுக்கப்புறம் உயிரோட இருக்காங்களா பாப்போம்னு சொல்லி இன்னும் வெறியாகி கத்தும். அந்த டைம் பார்த்தா அந்த வில்ல பயிலுக கிஃப்டர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பை களத்துல இறக்கிடுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் மலமாடு மாதிரி வித்தியாசமா இருக்கானுங்க. அப்ப அந்த ஆட்டு மண்டையா இங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த ரைசோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்கடா, அவன் நமக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஆளுகளை கிளப்பி விட்டுருவான். உடனே அந்த மோஞ்சி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டா மட்டும்தான் பொழைக்க முடியும், வேற வழி இல்லைன்னு சொல்லி வெறித்தனமா அவங்க கூட சண்டை போட்டு கடைசியில தோத்து போயிட்டாங்க. அந்த சம்பவத்துலதான் மொத்த கண்ட்ரியுமே இடிஞ்சு போய் நாரி போய் கிடக்குது. மொத்தத்துல அவனுகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே இல்ல, பீஸ்ஃபுல்லான அந்த குரேவ் சிட்டியை பெட்டில் ஃபீல்டா மாத்திட்டானுங்க பிக்காலி பயிலுங்க. அதனாலதான் அதுல மிஞ்சு போன மக்களுக்கு வேற வழி இல்லாம அங்க இருந்து இந்த ரைட் பிளாங்க் கோட்டையும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுல நிறைய பேர்த்துக்கு அடிபட்டு ஏகப்பட்ட பேர்த்துக்கு பயங்கரமான காயம், அதனால கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பேரை தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப வரைக்குமே அவங்களுக்கு தெரியல எதுக்காக அந்த சாமுராயை தேடிட்டு இருக்காங்கன்னு. அது மட்டுமா இந்த ஐலாண்டுக்கு எப்படி வந்தாங்கன்னு கூட தெரியல, ஏன்னா அந்த சாமுராய் இப்படி ஒரு இடத்துல இருப்பான்னு சொல்லி எதை வச்சு அவனு இங்க வந்தானுங்க, எல்லாமே ஒரே குழப்பம் தான். மொத்தத்துல எவன் எதுக்கு எதுன்னு தெரியாமையே ஒரு மொத்த கண்ட்ரியா அழிஞ்சு போச்சு. லூஃபி இப்ப கூட அந்த மேமோத்து பெரிய சைஸ்ல இருக்கும்ல, பார்க்க நல்லா இருக்கும்லன்னு அதை பத்தி தான் கேட்டுட்டு வருவான். சோ அப்படியே இவங்க பேசிக்கிட்டே ஒரு பிரிட்ஜ் மேல நடந்து வருவாங்க. அந்த பிரிட்ஜ் லைட்டா தான் ஆடும். உடனே நம்ம பையன் என்ன பண்ணிடுவான், வாவ் நல்லா இருக்கு சஸ்பென்ஷன்லாம் இருக்கு போல இந்த பிரிட்ஜ்ல அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமா மேலே எங்கேயும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி அவன் குதிக்கிற குதியில அங்க இருக்க அத்தனை பேருமே கண்ணா பின்னான்னு அடி கீழே விழ போவாங்க. லூஃபி எப்படி டீம் மெம்பர்ஸை பத்தி இப்படி கவலைப்படாம பண்ணுவான், சரி ஏதோ பண்ணிட்டான்னு வைங்க, சேட்டை உசோப்பு தான் கஷ்டப்பட்டு தடுப்பான், ஆனா ஃபன்னா இருந்துச்சாமா. அப்புறம் என்ன எல்லாம் ரவுண்டு கட்டி மண்டேலே 4 போடு மூடிட்டு வாரான்னு சொல்லி அதுக்கப்புறம் திட்டி கூட்டு போவாங்க. அந்த டைம் ப்ரூக் வந்து இப்ப தெரியுதா நான் ஏன் சாமுராய் லேண்ட் ஆஃப் ஆனோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னு, ஏன்னா அந்த பேரால தான் இப்ப இவ்வளவு பெரிய கலவரமே. இவங்க தப்பி தவறி அந்த பேரை மட்டும் சொன்னாங்க, தேவையில்லாம அவங்களை கடுப்பேத்தி விட்டு அப்புறம் அவங்க வெறுப்புக்கு ஆளாயிருவாங்க. இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்தாங்க, இதுக்கப்புறம் செருப்பை பிச்சு தான் அனுப்புவாங்க. இப்படி இவங்க குசுன்னு அந்த விஷயத்த பேசிட்டு வந்தா நம்ம லூஃபி ஓட்ட வாய் சத்தமா பேசிடுவான். ஆமா இந்த கின்னு பயில நிஞ்சாவை பத்தி தானே பேசிட்டு இருந்தான், ஒருவேளை அவனா இருக்குமோம்பா, நம்ம டீம் ஆளுங்க அத்தனை பேத்துக்குமே பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். அட சண்டால பயில அவசரப்பட்டு உளறிட்டியாடான்னு வாண்டாவுக்குமே கேட்டுருச்சு. எது உங்களுக்கு தெரியுமான்னு அப்படியே ஷாக் ஆகிங்கப்பா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய கலவரமாக போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.
Yeah!